ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் புள்ளி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவா போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாத்ரூவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷன் டைமில் இருந்துக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் மிஷன் டைம்லனே இந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நமக்கு ஸ்கூலுக்குள்ளே தான் மிஷின் காட்டுச்சு. நம்ம வந்து போன எபிசோடில் குக்கோட மிஷினை முடித்தோம். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு மிஷின் காட்டுது, ஹேட்ரிக் வெர்சஸ் கேலோவேவா. வாங்க பார்ப்போம் என்னன்ட்டு. School rules are quite clear on this subject. Quite clear. No alcohol on school grounds. You're drunk. I can smell it on your breath. I can see it in your eyes. I'm not drunk. Drunk? In charge of children? What kind of monster drinks? அதாவது ஹேட்ரிக் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ தண்ணி அடிச்சுட்டு இருக்க, நீ ஒரு இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு நீயே தண்ணி அடிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கேலவே தான் தண்ணி அடிக்கிற பர்சன். அவர் வந்து ஃபுல்லாக ட்ரங்க்கில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதோட விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ரிக் சார் சொல்லிவிட்டு, நான் வந்து உன்னோட நல்ல குவாலிட்டி தான் ஆனாலும் நான் வந்து உன்னை இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நீ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பதுக்கி வச்சிருக்கியோ பாட்டில்ஸை, அதெல்லாம் வந்து நான் பிரின்ஸிபல் சார்கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹேட்ரிக் வந்து பயமுடுத்தார் கேலவேவை. கேலவே வந்து அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே அவர் அந்த தண்ணி பாட்டிலை வந்து ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டு அதை தான் குடிக்கிறார் அவர். இப்போ தான் ஜிம்மி என்ட்ரு ஆகிறான். Jimmy, no, I'm not okay. I'm half drunk and I'm about to get fired. Fantastic. Oh, I'm a washed up old drunk and I'm only 34. English, you see. அதாவது கேலவே என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஒர்க் பர்சனால் தான் அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ட்ரிங்க்ஸை விட்டு மீள்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், மெடிடேஷன் யோகா நிறையா செஞ்சேன், ஆனாலும் என்னால் இந்த ட்ரிங்க்ஸை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, ஜிம்மியும் வந்து அதுக்கு கவலைப்பட்டுட்டு, சார் இந்த மாதிரி நீ குடிக்கிறனால தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ட்ரிங்க்ஸ்னால தான் நிறைய பிரச்சனையை விட்டு நான் மீண்டு வந்தேன் ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி வந்து, சார் இதை நீங்கள் விடுங்க, அதோட சரியாக போயிடும் எல்லா ப்ராப்ளம்னு. தேங்க்ஸ் ஜிம்மி உன்னோட கன்சர்னுக்கு, ஆனால் எனக்கு வந்து இங்கே மாதிரி நான் பாட்டில் நிறைய இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து பிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்துரு, அவங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே இப்போ எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறான்னா, ஹேட்ரிக் வந்து பிரின்ஸிபல்கிட்ட வந்து மாட்டி விடுறதுக்காக போயிருக்காங்க. அவன் வந்து இப்போ சொன்னோன்னே பிரின்ஸிபல் செக் பண்ணாருன்னா அவ்வளோதான் கதை. ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கெல்லாம் பாட்டில் ஹிடனாக இருக்கோ அதெல்லாம் போய் கண்டுபிடிக்கணும். கேஃபிடேரியா ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு காட்டுது. ஐ திங்க் நம்ம வந்து உள்ளார போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளார போய் எங்கே இதுக்குள்ளார நினைக்கிறேங்க, அந்த கிச்சனுக்குள்ளார இதாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, நமக்கு ரப்பர் பேண்டும் கிடச்சிருச்சுங்க அது கூடயே. ஓகே, 3 ரப்பர் பேண்ட் நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே காட்டில் நினைக்கிறேன். மாடி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமாம், மாடி தான் போகணும். மாடியில் தான் காட்டுது. ஓகே, மாடிக்கு போய் நம்ம. ஓகேங்க, ஓ இதை உடைக்க சொல்கிறாங்க. டிராஃபிக் கேஸை உடச்சி தான் நம்ம வந்து அதிலேருந்து எடுக்கணும் பாட்டிலு. ஓகே, பாட்டிலை பிக் பண்ணியாச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இடம் வந்து எங்கே வருது, ஆஹா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ங்க. ஓகே, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தாச்சு. வேண்டலிசம் ஏரியும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் பாசிங் அதிகமாகிடுச்சுங்க. ஓகேங்க, பாட்டிலை தூக்கியாச்சு. ஆஹா இந்த மிஸ் வேறு துரத்துறாங்க. வாங்க ஓடிடலாம். சீக்கிரம் ஓடி போயிட்டு அதான் அந்த பால்கனியில் குதிச்சிடலாம்னு நினைக்கிறேன். குதிச்சிடலாங்க. அவ்வளோதான், ஹெல்த்து பாதி குறைஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொண்டு போயிட்டு மிஸ் பிலிப்ஸ்கிட்ட போய் கொடுக்கணும். பிலிப்ஸ் வந்து எங்கே இருக்காங்க, வாங்க போவோம். அங்கிட்டு தான் காட்டுது மார்க்கரு. ஓகே, குதிச்சாச்சு. ஓகே, இங்கேருந்து போவோம் அப்படியே. ஓல்டு பஸ் ஏரியாவில் தான் இருக்காங்கங்க அவங்க, அங்கே தான் காட்டுது. ஓகே, இதா நிற்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்காங்க. அப்படியே போவோம். ஏய், இவங்க இந்த ஆர்ட் டீச்சர் தானேங்க இவங்க. ஓகேங்க, இவங்கள்ட்ட பாட்டிலை கொடுத்தாச்சு. அதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, கேமராவை கொடுக்குறாங்க. ஏய், இந்த மித்மேன் பாருங்க, மித்மேன் கூட இந்த மிஸ் என்ன பண்ணுறாங்க, இவன் என்னங்க எல்லா இடத்துலையும் இருக்கான். ஓகேங்க, நமக்கு கேமரா கிடச்சிருச்சு. ஓகேங்க, நம்ம ஒரு கேமரா ஏர்ன் பண்ணியாச்சு. பாஸ்ட் ஆகிடுச்சு. கேலவேவை காப்பாற்றியாச்சு. நெக்ஸ்ட் மிஷன் என்னான்ட்டு போய் பார்ப்போம் அப்படியே. ஓகேங்க, நெக்ஸ்ட் மிஷனை ட்ரிகர் பண்ணியாச்சு. கேரக்டர் ஷீட். ஆமாம், ஏய் இவன் பார்க்க ஆல்கி மாதிரியே இருக்கானுங்க, ஆனால் ஆல்கி இல்லை, யாருன்னு தெரில. Some ruffians took it upon themselves to steal my Grottos and Gremlins character sheets and won't return them. We're playing tonight. The whole situation is untenable. Grottos and Gremlins? Boy, you are sad. Sad? I'm distraught! Role-playing is the high point of human achievement.
In fact, upon reflection, I am prepared to offer a bag of groats to the fair knight, whomsoever recovers these precious screens. Do you accept the quest? How much? 10 groats. What? I mean $10. Wait here. ரைட்டுங்க. அதாவது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கேரக்டர் ஷீட்டு நான் எழுதி வச்சிருந்த கேரக்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி புல்லிஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க, அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேங்க, இவன் பேர் வந்து மெல்வின் போல் இருக்குது. அவனோட கேரக்டர் ஷீட் தான் எடுக்கணும். நம்ம சூப்பர் ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அவனை விரட்டி பிடிக்கிறதுன்றது நடக்காத காரியம். அவன் ரொம்ப ஓடுவான், அதுவும் இல்லாமல் அந்த கோலி குண்டெல்லாம் உருட்டி விட்ருவான். ஸோ அதனால் அவனை அடிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம ஸ்லிங் ஷாட் வச்சு அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, அவனை அடித்து காலி பண்ணியாச்சு. ஓகே, அவன்கிட்ட நம்ம அந்த கேரக்டர் ஷீட் எடுத்தாச்சு. ஓகேங்க, அடுத்த லொக்கேஷனை அங்கிட்டு தான் காட்டுது, குதிச்சு போகலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஷாப்புக்குள்ளார அடுத்த லொக்கேஷன் காட்டும்னு நினைக்கிறேன். நான் போகிற ரூட்லேயே போங்க, அப்போ தான் கரெக்டாக ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம மெல்வினோட பிளேஸ்க்கே போக முடியும். இல்லைனா நீங்கள் ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்கும், ஸ்கூலையே சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரியே போங்க. ஆட்டோ ஷாப்புக்கிட்ட வந்துட்டேன்னா இப்போ இங்கே இருப்பானுங்க ஒரு பர்சனு. ஓகே, ஆஹா, என்னடா டேய் கட்டை வச்சு அடிக்கிறா, இது வாங்கு வாங்கு அல்லக்கு, உனக்கு என்னடா அவ்வளோ கோவம் வருது, இந்த வாங்கு நல்லா வாங்கு. அவ்வளோதாங்க, சாவடிச்சாச்சு. இவன் யாருங்க, நர்ட்ஸ்லாம் சண்டைக்கு நிற்கிறானுங்க. ஆஹா, ஓ நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அந்த நேர்டு. டேய் நவுந்து போய் ஹெல்ப் பண்ணுறான். என்னடா நீ உன் மேலேயும் அடி விடுது. வச்சாங்க அடி. ஆஹா, இந்த நேர்டு போய் வேறு தொல்லை பண்ணுறாங்க. அவ்வளோதான், அவனை காலி பண்ணியாச்சு. ஓகேங்க, அவன்கிட்ட கேரக்டர் ஷீட்டும் வாங்கியாச்சு. அப்படியே இப்போ இந்த ரூட்லேயே போயிடுவோம். இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் மெல்வின் பிளேஸ்க்கு கடைசியான லொக்கேஷனுக்கு போக முடியும். இல்லைனா நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும் ரொம்ப. ஓகே, இப்படியே போய்கிட்டே இருங்க. போய்கிட்டே இருந்துட்டு லைப்ரரி ரூட் எடுக்கணுமா? இல்லையே, இல்லை இப்படி தான் போகணுமா? இல்லை கிடையாது. ஓகேங்க, இப்படி போகணும். நம்ம இப்படி போய் அந்த பக்கம் போகணும். எனக்கே மறந்துடுச்சு. இது ஆக்சுவலாக நான் இதில் PS2 விளாண்டது தான் இதெல்லாமே. இந்த கேம்ஸ் எல்லாமே PS2 விளாண்டது நான். ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை இந்த கேம்லாம் எப்படி விளாண்டோன்ட்டு, மறந்துடுச்சு. ஓகேங்க, இப்படியே போயிட்டே இருந்தோன்னா இப்போ இங்கே வந்து ஒரு இது மாதிரி செவுறு ஏறி குதிக்கிற மாதிரி வரும். இதான் இங்கே வந்துடுச்சு பாருங்கள், இதுதான். இதை ஏறி குதித்தோன்னா அங்கே இருப்பான் பாருங்கள், த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கான் நேர்டு. ஓகே, இங்கேருந்தே நம்ம ஸ்லிங் ஷாட் வச்சு அடித்து காலி பண்ணிடலாம் அவனை. அவ்வளோதாங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. ஓகேங்க, அவனை வந்து கேரக்டர் ஷீட் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ லாஸ்ட் லொக்கேஷனும் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதாவது நம்ம லைப்ரரியில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வாங்கணும் தெரியுமா, மெல்வின்ட்டேருந்து டாஸ்க்கு வாங்கணும்ல, அதே இடத்துலையே இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே முடிச்சுட்டு அப்படியே போய் மெல்வின்ட்ட கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ போவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஓட்ட மாதிரி இது மேலே ஏறி குதிச்சு அப்படியே உள்ளே வந்தாச்சு. ஓகே, Alright, you've got something of Melvin's. Give it up. Alright, I'll give it to you. You beat my friend in a little game. He kicks you in the nuts, then you kick him in the nuts until one of you gives up. If you win, you get the sheep. If not... இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு கேமாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல கண்ட இடத்துல மிதிப்பானுங்களாம். அதில் வந்து அவனை மிதித்து யார் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி. ஓகே, நம்ம டக்குன்னு எந்திரிச்சாச்சுங்க. அதனால் அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அடுத்து நம்ம மிதிச்சிருவோமோன்னு பயந்து ஓடிட்டான். ஓகே, 4 கேரக்டர் ஷீட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம மெல்வின்ட்ட கொடுக்க வேண்டியதான். மெல்வின் இங்கே தான் இருப்பான். இந்த பாருங்கள், எல்லோ மார்க்கை காட்டுது, கொடுத்துருவோம். You recovered my precious documents. Thank you, sir. You are a noble man indeed. Just give me the money, Melvin. You have earned it. And don't forget about the wenches. Brilliant! அவ்வளோதாங்க, நமக்கு ரிவார்டு $10 கொடுத்துட்டான். ஓகே, பாஸ்ட் ஆகிடுச்சு மிஷினு. ஓகேங்க, இப்போ எனக்கு என்னன்னா நமக்கு கேர்ள்ஸ் டாமில் வந்து ஒரு மிஷின் வந்து காட்டிகிட்டே இருந்துச்சு. ஆட்டோ சேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் டாமில் இருக்கிற மிஷினை போய் பார்த்துடலாம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப நேரமாக உறுத்திட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த பிட்ரைஸ்டேருந்து மிஷின் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா அவள் கொடுத்த மிஷின் ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் பண்ணதே கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மிஷின் இருக்கான்னு போய் பார்ப்போம். என்ன, த டைரி. ஆமாம், மிஷின் பேர். Hey, Beatrice, what's wrong? 2 things. Firstly, my cold sores are totally acting up What? again. Ew, gross. Secondly, Mr. Hattrick saw me writing in my diary during class, and he took it and he locked it in his desk. And he says he's going to give it to the principal tomorrow. If anyone sees what's in there, I will just die. ஓகேங்க, அதாவது ஹேட்ரிக் சார் வந்து இவள்கிட்ட வந்து டைரியை பிடிங்கிட்டு போயிட்டாராம். அவள் கிளாஸ் டைமில் எழுதிட்டு இருந்தனால அந்த டைரியை வந்து பிரின்சிபல் சார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு பயமுறுத்தினாராம். அந்த டைரியை வந்து பிரின்சிபல் சார் பார்த்தாருனா இவள் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு ஜிம்மி ஓம்பாடு எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறான். போனதுக்கு இல்லை அதில் நீயும் உன்னை பற்றி என்னை பற்றியும் தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிம்மி பதறான். உனக்கும் எனக்கு என்னமா இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நீ ஃபஸ்ட்டு வாட்டி எனக்காக மேண்டியோட லாக்கரை உடச்சி நீ ஹெல்ப் பண்ணது போதே எனக்கு வந்து உன் மேலே ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஜிம்மி நினைக்கிறான். ஓகே அதனால தான் உன்னோட லவ்வில் தான் நான் அது மாதிரி உன்னை பற்றி நான் எழுதி வச்சிட்டேன் அந்த டைரியில், அது ரொம்ப பர்சனலாக இருக்கும் அந்த டைரி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, மாட்டினா நீயும் தான் மாட்டுவேன், எல்லார் மத்தியிலும் அசிங்கப்படுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிம்மியை பிரெயின் வாஷ் பண்ணி இவள் போய் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறா. இவளும் அதான் நான் சொன்ன மாதிரியேங்க, இவள் வந்து கேரியோட தங்கச்சி தாங்க, அந்த மாதிரி தாங்க நடந்துக்கிறா. ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ இது வழியாக போகணுமா நம்ம, ஏன்னா ஸ்கூல் முன்னாடி வழியாக போனோன்னா நம்ம வந்து ட்ரெஸ்பாசிங் அதிகமாகி ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் பின்னாடி வழியாக நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளார போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி போவோம். ஆனால் ரொம்ப நம்மளை பண்ணுறானுங்க. ஓகேங்க இங்கே தான் காட்டுது மார்க்கரு. ஓகே வந்தாச்சு, இந்த பாருங்களேன், இந்த அது மேலே தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கு எதுவும் ரூட் இருக்கா? ஓகேங்க இந்த பக்கம் ஏறுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஏறியாச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே எல்லோ மார்க்கரில் நின்னா கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கிளைம் பண்ணி ஏறுவோம். என்னென்ன வேலைலாம் பார்க்க வைக்கிறாங்க பாருங்க. ஓகே ஏறியாச்சு. ஏறினோடனே இந்த விண்டோவை திறந்து நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ இருக்குது. ஓகே கார்டு ஏதோ கார்டுன்னு இருக்குது. ஓகே நான் எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணுறா விண்டோவை ஜிம்மி. ஓகேங்க ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சிட்டோம். இப்போ மேக்ஸ் ரூமு, அதாவது மேக்ஸ் கிளாஸ் ரூமை வந்து நம்ம செக் பண்ணணுமா, எந்த ஸ்டாஃபு கண்ணிலையும் படாமல் ஸ்டெல்த் பண்ணியே நம்ம தச்சு ஓடிடுவோங்க. ஓகே எங்கெங்கெல்லாம் ஸ்டாஃப் இருக்காங்களோ பார்த்து போவோம். அங்கிட்டு தான் இருக்கும் மேக்ஸ் கிளாஸ் ரூமு. எல்லோ மார்க்கு காட்டுது பாருங்கள். ஓகே டோர் ஓப்பன் பண்ணுவோம். லாக்டாக இருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகணும். ஸ்டாஃப் ரூம் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கீழே இறங்கி போயிடலாம். ஓகேங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டாஃப் வேறு தேடிட்டு இருக்கானுங்க. ட்ரெஸ்பாசிங் அதிகமாக இருக்குது. எவன் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது. மாட்டினோன்னா செத்துட்டோம், அவ்வளோதான், கைமா தான். ஓகே ஸ்டாஃப் ரூம்கிட்ட வந்தாச்சு. டக்குன்னு உள்ளே போயிடலாம் நம்ம. ஓகேங்க ஸ்டாஃப் ரூம்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஏதோ மார்க்கர் காட்டுது, என்னன்னு பார்ப்போம். கெட் டைரியா. டைரி இங்கே தான் இருக்குது போல இருக்குங்க. எடுத்தாச்சு. ஓகே டைரி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். ஏங்க இங்கே பாருங்கள், நம்மளை பற்றி நல்ல விதமாலாம் எழுதலை. அவள் எல்லாமே நம்மளை பற்றி பேடுன்னு தான் எழுதி வச்சுருக்கா. பேட் ஆட்டிடியூட், பேட் ஸ்மெல்லு என்னங்க எழுதி வச்சுருக்கா. அவளுக்கு இருக்குங்க அவளுக்கு. ஓகே இந்த ஸ்டாஃப்டேருந்து முதல்ல தப்பிப்போம், அதுக்கப்புறமா அவளை பற்றி பேசிக்கலாம் நம்ம. ஓகேங்க எந்த ஸ்டாஃப் கண்ணிலையும் மாட்டிடாமல் நம்ம இந்த எக்ஸிட் வழியாகவே தப்பிச்சிடலாம். ஓகே வெளில வந்தாச்சு. அப்படியே நம்ம ஓடி போய் அவள்கிட்ட பிட்ரைஸ்ட் அவளோட டைரியை தூக்கி போட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி என்ன பண்ண போகிறானே எனக்கு தெரில. ஏன்னா எல்லாமே அவனை பற்றி தப்பாக தான் எழுதியிருக்கா. ஆனால் என்ன சொன்னான்னா அவள் நம்ம லவ்வை பற்றி எழுதியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொன்னா. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹாஸ்டல் பேக் சைடில் இருக்கா. இந்தாடி உன்னோட புக்கு. Did you get it? Yes, I did. And I didn't read it. Much obliged. அட பாவி மானங்கட்ட ஜிம்மி, என்னடா அவள் உன்னை பற்றி அப்படி எழுதியிருக்கா. அவள் உன்னை பற்றி எழுதுனது கரெக்டு தான்டா. இப்படிலாம் நீ பண்ணினா அப்புறம் உன்னை பற்றி எழுதாமல் என்னடா பண்ணுவா. சரி ஓகேங்க நம்ம போய் இப்போ ஒரு உறக்கத்தை போட்டுருவோம். உறக்கத்தை போட்டுட்டு அடுத்து காலையில் எழுந்திரிச்சு என்ன மிஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ போய் மிஷின்ஸ் எடுத்தோன்னா ஜிம்மி தொயின் ஆயிடுவான். ஸோ அதனால் நம்ம அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு மிஷின்ஸ் என்னான்னு பார்ப்போம். ஓகேங்க காலையிலே இப்போ நான் நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட் மிஷின் எதுவுமே ஸ்கூலுக்குள்ளார இல்லைங்க. ஸ்கூலுக்குள்ளார இல்லை, அதனால் இப்போ நான் வந்து வெளியில் போய் தான் எடுக்க போகிறேன் மிஷினு. ஓகேங்க இங்கே வந்தாச்சு. எங்கே சைக்கிள் இருக்குமே, எங்கே சைக்கிளே இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்கேட்டிங் போர்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். எடுத்துப்போம். அதான் அங்கே ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டுருக்கான். அவனை வேணால் விரட்டி பிடிப்போம். இருங்க விரட்டி பிடிச்சா அவனை சைக்கிளை வாங்கிப்போம். டேய் குர்ரா சைக்கிளை. ஓகேங்க டக்குன்னு இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஆஹா வராங்க. ஓகே தப்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ப்ரெப்ஸோட மிஷின் எடுக்க போயிடலாங்க. அந்த ப்ரெப்ஸ் வந்து பாக்ஸிங் காம்படிஷன் நடத்துகிறேன்னு சொன்னானுங்கள்ல, அதை நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்களாங்க போலீஸ்காரங்களாம் துரத்துறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் நம்ம வெளில சுற்றினோன்னா அவள் போலீஸ்காரங்க துரத்துறது தான் ட்ரூ அண்ட் சீன் எவ்வளோ நேரம் காட்டிட்டு இருந்துச்சா. ஓகே வந்தாச்சு. இதான் அவங்க பாக்ஸிங் காம்படிஷன் நடத்துகிற இடம். நம்ம பாக்ஸிங் காம்படிஷனில் பங்கேற்றுக்கலாம். ஓகேங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்டை மாற்றிப்போம். டக்குன்னு ஹேண்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே மாற்றியாச்சு. இப்போ எங்கே போய் மிஷின் எடுக்கிறது? அங்கே தான் காட்டுது ரெட் கலர் ஸ்டாரு. ஓகே ப்ரெப் சேலஞ்சாங்க. ஆஹா பார்த்தீங்களாங்க நமக்கு வந்து சரியான ஜாக்பாட்டுங்க. இந்த பாக்ஸிங் காம்படிஷனில் ஜெயிச்சோன்னா நமக்கு $1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடு கொடுப்பாங்களாம். இதுக்காகவே நம்ம சண்டை போடலாங்க. ஓகே ஒர்த்து தான்.
ஓகேங்க, மேலேயே மூவ்ஸ்லாம் போட்டிருக்கு, எப்படிலாம் பிளாக் பண்ணுறது, டாச் பண்ணுறதுன்றதுக்கெலாம். ஓகே, ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ரவுண்டு 40 செகண்ட் போல் இருக்குது. ஆஹா, அடிக்கிறாங்க அவன். நமக்கு டாச் பண்ணுறது தான் தெரியுது. ஓகே, எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியலையே. ஆஹா, இங்கே பாருங்கள், பிளாக் நல்லா பண்ணுறானுங்க. டாச் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அடி அடி அடி. ஆஹா, குறையவே இல்லையா அவங்களுக்கு. ஆஹா, அடிக்கணுங்க. ஆஹா, பயங்கரமாக அவன் அடிக்கிறாங்க என்னைய. அப்போ தான் குறையுது அவனுக்கு. ஓகே, அவன் வந்து அந்த அடிக்கடி அவன் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, பிளாக் பண்ணும்போது. அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணும்போது அடிக்கணும் போல இருக்குது. நான் கண்ணாப்பண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனை. வாங்க, இதாங்க சான்ஸு. நல்லா அடிச்சுப்போங்க, நல்லா ஹெல்த்து குறைய வரைக்கும் அடிச்சுப்போம் நம்ம. ஆஹா, பிளாக் பண்ணிட்டான். நம்ம டாச் பண்ணிக்கலாம். டாச் பண்ணி அடிப்போம். ஓகே, ஆஹா, அடிச்சிட்டாங்க. ஆஹா, டைம்ஸ் அப்புங்க. ஓகே, ஒரு ரவுண்டு 40 செகண்ட் தானே, அதனால் ஓகே. 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவனை இந்த 2வது ரவுண்ட்லேயே முடிச்சு கட்டுறோங்க நம்ம. ஓகே, ஜிம்மினா யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு இரு. ஓகேங்க, ஆஹா, ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம பிளாக் பண்ணுவோம். ஓகே, அடிப்போம். செம்மையாக பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க நம்மளை. நம்ம தான் அப்படியே அடிச்சிட்ருக்கோம், கண்ணாப்பண்ணு அடிக்கணும். ஆனால் அடிக்கிற சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா அடிச்சிடணுங்க. ஆஹா, ஒரே அடியில் அடிக்கிறாங்க பயங்கரமாக நம்மளை. ஓகே, நம்ம அடிப்போம் நல்லா. அடின்னு அடிப்போம். சாவு, வாங்கு, நல்லா வாங்கு. அவ்வளோதான். ஆஹாஹா, ஒரு அடி தான் அடித்தான், குறைஞ்சிச்சு பாருங்கள் அப்படி. இப்போ ஓகே, நம்ம நாக் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். நாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் அமைச்சி அடித்தாச்சு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வின் பண்ணிட்டோம். இன்னொரு ரவுண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்குது. ஓகேங்க, இப்போ எப்படின்னு தெரில. அதே ஹெல்த்தில் வச்சுக்கலாம். நமக்கு ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகிடுதுங்க. ஓகே, ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுவும் 40 செகண்ட் தான். ஓகே, டாச் பண்ணி அடிப்போம். ஆஹா, அவன் பிளாக் பயங்கரமாக வைக்கிறாங்க. ஓகேங்க. ஆஹா, அவன் அடித்தா நமக்கு டக்குன்னு எழுதி குறையுது, நம்ம அடித்தா குறைய மாட்டேங்குது. ரைட்டு. ஆஹா, செம்மையாக அடிக்கிறாங்க, செம்மையாக டெக்னிக்காக அடிக்கிறான். இவனுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். இவன்கிட்ட டாஜ் அதிகமாக பண்ணணும் நம்ம. ஓகே, பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்ம ஹெல்த்தை பாதிக்கு மேலே குறைச்சி விட்டான். வாங்கடா. ஆஹா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணி இப்போ டயர்ட் ஆவானா. ஆஹா, அப்படி அடிப்போம். அவ்வளோதான். வாங்கு, நல்லா வாங்கு. ஓகே, பிளாக் பண்ணிப்போம். ஓகே, பிளாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிப்போம். பிளாக் பண்ணி டைம்ஸ் அப் ஆகிடுச்சுங்க. ஆஹா, இப்போ தான் நான் ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டேன். ஓகே, இந்த ரவுண்ட் 2லே காலி பண்ணுவோம். இவனையும் ரவுண்ட் 2லே காலி பண்ணிடலாங்க. என்ன பண்ணணும், பிளாக் பண்ணிக்கணும். பிளாக் பண்ணிவிட்டு அவன் அடிக்கும்போது பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணி நம்ம அடிக்கணும். அடி. அவ்வளோதான். வாங்கு, நல்லா வாங்கு. ஓகே, டாஜ். ஆஹா, அடிக்கிறான். பிளாக் பண்ணிட்டேன், அடித்தேன். ஆஹா, அடிக்கிறாங்க. என்னங்க இதில் டெக்னிக்கே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அடி, நல்லா அடி. அவன் யூஸ் ஆகும் போதே அடிச்சிடணும். நம்ம பிளாக் பண்ணிவிட்டு அடிக்கணும். நம்மளை அடிக்கும் போது நம்ம பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். நாக் அவுட் ஷாட் அடிக்க சொல்லுது. ஆஹா, நாக் அவுட் ஷாட். அச்சோ, நாக் அவுட் ஷாட் அடிக்கிறதுனால திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அவனுக்கு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, அடி. அவ்வளோதான். ஜிம்மி காலி பண்ணி நாக் அவுட் ஷாட் அடிறா. நாக் அவுட் ஷாட். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நாக் அவுட் பண்ணியாச்சு அவனை. இதுலேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகேங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆஹா, இன்னொரு ரவுண்டு இருக்குது போல இருக்குங்க. இவன் அப்படி பார்த்தாலும் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவன். ஓகே, இவன் கூட சண்டை போடுவோம் நம்ம. பார்க்கறான் அவன் பேர். ஓகே, சண்டை போடுவோம். அதே டெக்னிக் தான். இந்த மாதிரி மூடிப்போம். பிளாக் பண்ணி பிளாக்லேருந்து எடுத்து விட்றாங்க. ஓகே, அவன் பிளாக் பண்ணுறட்ட. ஆஹா, செம்மையாக அது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. அவன் பயங்கரமாக பிளாக் பண்ணுறான். நம்மளும் பிளாக் பண்ணிப்போம். அடிச்சுட்டாங்க. பிளாக் வச்சாலும் அடிக்கிறாங்க. ஆஹா, அவனை ஒன்றுமே செய்ய முடியல நம்மளால். ஓகே, எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, அவன் பிளாக் பண்ணுறான்ல, அவன் பிளாக் பண்ணும்போது நம்ம அடிக்க முடியாது. நம்மளும் பிளாக்கில் இருப்போம். அவன் பிளாக் அவுட் ரிலீஃப் ஆனோடனே அவன் நம்மளை அடிக்க வரும்போது கையை ரிலீஸ் பண்ணுவான்ல, அப்போ நம்ம போட்டு பொழந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிளாக் வச்சுப்போமா. அப்போ ரிலீஸ் பண்ணானா அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அவன் பிளாக் வைக்கும்போது நம்மளும் பிளாக் வச்சுப்போம். அப்புறமா ரிலீஸ் பண்ணுவான் பாருங்கள் கையை, அப்போ அடிச்சிடலாம். டம்முன்னு அடிச்சிடலாம். ஓகேங்க, இதான் டெக்னிக்கு. டைம்ஸ் அப் ஆகிடுச்சு. ஓகே, இவனையும் இந்த 2வது ரவுண்ட்லேயே காலி பண்ணுறோம் நம்ம. அதான் நம்மளோட எய்மு. என்னடா நீ பெரிய ஆளாடா. ஆனால் பாருங்கள், ஜிம்மியோட ஹெல்த் மட்டும் ஒரு ரவுண்டுக்கும் ரீஜென்ரேட் ஆகிடுது. அவனுங்களுக்குலாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவோம். அடிப்போம். ஓகே, பிளாக் வை. ஓகே, அப்படியே ரிலீஸ் பண்ணி அடிப்போம். அவ்வளோதான். பிளாக்கு. ஆஹா, பிளாக்கு வைக்க மாட்டான் டக்குன்னு. ஜிம்மி அடி போடு. அவ்வளோதான். வெளு அவனை காலி பண்ணு. அவன் பாருங்கள், அவன் கண்ணுக்கிட்ட கருவளையமே வந்துடுச்சு அடிச்சு பாருங்களேன். சரியான டீட்டெயில் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நவுறான். குரங்கு சட்டையெல்லாம் காட்டுறான். அடி. அதான் பிளாக் வை. அவ்வளோதான். அடி. பிளாக் வச்சு அடி. ஆஹா, பிளாக் வை. அடி. இப்போ அடி போட்டு அடி. அவ்வளோதான். நவுத்தி சாவடிச்சிருவோம் அவனை. இன்றைக்கி காலி பண்ணிட்டோம். அவ்வளோதான். நாக் அவுட் ஷாட். அவ்வளோதாங்க, நாக் அவுட் பண்ணியாச்சுங்க. முடிச்சு விட்டாச்சு.
ஓகே, நம்ம தான் இப்போ வின் பண்ணியாச்சு. சார்பட்டா பரம்பரை வென்றுச்சு. I won. Give me my prize. There's a little problem. Your parents have to be members of the board for you to be eligible. Tell you என்னங்க ஏமாத்துறானுங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து போர்டில் இருந்தால் தான் நமக்கு அந்த ஹவுஸை கொடுப்பாங்களாம். அதுக்கு பதிலாக ஏதோ அபாண்டன் பீச் ஹவுஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். என்னங்க எப்படி பண்ணுறானுங்க அவனுங்க? அந்த பீச் ஹவுஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஓகே, இதுதான் பீச் ஹவுஸ் போல இருக்கே. ஏங்க இதுவே போதுமேங்க, நல்லா இருக்கே, தாராளமாக போதுமே இதுவே. ஓகே, இங்கே நம்ம சேவ் லொக்கேஷனாக யூஸ் பண்ணிக்கலாமா? வீடு சூப்பராக இருக்குங்க, இதுவே போதுங்க, தாராளங்க இது. இதை ஏங்க அபாண்டன்றானுங்க? ஓகே, பாக்ஸிங் அவுட்ஃபிட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு மிஷினை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எடுக்கிறேங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.